வணக்கங்கண்ணு. இது தஞ்சாவூர் மண். 61 நாளைக்கு மக்களே உஷாராக இருக்கணும். ஆமாம், ஏன்னா மீன்பிடி தடைக்காலம் போட்டாச்சு. பெரிய போட்டு கடலுக்கு போகாது, சின்ன போட்டு தான் போகும். எந்த மீனில் ஈ அதிகமாக உட்காந்துருக்கோ அந்த மீனை வாங்கி சாப்பிடுங்க. மக்களே ரொம்ப உஷாராக இருங்க. இந்த 61 நாளில் மீன் பிரியர்கள் கொஞ்சம் உஷாராக இருந்து நீங்கள் மீன் வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் ரெகுலராக போகிற எந்த கடையாக இருந்தாலும் சரி, எந்த மீனில் அதிகமாக ஈ உட்காந்துருக்கோ அந்த மீனை வாங்கி சாப்பிடுங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 to 35 கிலோ இருக்கக்கூடிய வஞ்சர மீனை ஸ்லைஸ் போடுறதான் பார்க்குறீங்க. இது மீன்பிடி தடை காலத்துக்கு, அதாவது 2 நாளைக்கு முன்னாடியே நான் வீடியோ எடுத்துட்டேன். இந்த வீடியோ போகிறதுக்கான கரெக்டான டைம் இதான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய மண்டை. அந்த மண்டையே கிட்டத்தட்ட 2 கிலோ இருக்கும் பொழுது அப்படியே வெட்டினோன்னு அந்த ரத்தம் எப்படி கீழே உழுகுது பார்த்தீங்களா? இப்படி இருக்கணுங்க. ஃப்ரெஷ்ஷாக மீனை பிடிச்சி அடுத்த நாள் நம்ம சட்டியில் இருக்கணும். அது அடுத்த 2 மணி நேரத்தில் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கணும். காலையில் அது கக்கூசில் இருக்கணும். அது மாதிரி நம்ம மீனை வாங்கி சாப்பிட்டு எந்த ஒரு பக்க விளைவுமே இல்லாமல் மீனை வாங்கி சாப்பிடுங்க. மக்களே 61 நாளைக்கு உஷாராக மீனை வாங்குங்க. ஏன்டா இவன் உஷார்? ஏன்னா அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதது உங்களோட பொறுப்புன்னு சொல்லலாம், இல்லை துறப்புன்னு சொல்லலாம். அப்படியே அண்ணன் அந்த ஸ்லைஸ் போட ஆரம்பித்ததை நினைக்கும் போது உன்னை நம்பலாமாடா? என்ன மட்டும் இப்படி கேட்ட? நம்பிக்கை தாண்டா வாழ்க்கைய. அப்படியே அண்ணன் அடிக்கடி இந்த கத்தியை சிவி ஸ்லைஸ் அப்படியே அல்வா துண்டு மாதிரி வரணுங்கிறதுக்காக அங்கே பாருங்கள் எங்கள் அண்ணன் செம்ம சூப்பராக கத்தியை தீட்டி அடுத்த ஸ்லைஸ் போட்டு ஒரு 4 துண்டை அப்படியே நறுக்குன்னு அந்த அலுமினியம் ட்ரேயில் வைப்பார். ஆமாங்க, மீன் வஞ்சர மீன் வாங்குறதுலே ஏமாத்துறாங்க. ஏகப்பட்ட சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் மீனவன் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. இது ஷூட் பண்ணுற இடம் நம்ம பிஸ்பிலா மினி மீன் மார்க்கெட். ஆமாங்க, இங்கே எப்போதுமே மீன் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்கி, நான் சொன்னேங்கிறதுக்காகலாம் நீங்கள் போய் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது நண்பர்களே. நீங்கள் போய் செக் பண்ணிட்டு வாங்குங்க. அவ்வளோ சூப்பராக ஸ்லைஸை போட்டு அந்த ஸ்லைஸை பார்க்கும்போதே எடுத்து அப்படியே வாய்க்குள்ளே விடணும் போல தோணுதுங்க அந்த மீனை. அங்கே பாருங்கள் அப்படியே லட்டாக சூப்பராக ஸ்லைஸை போட்டு வைக்கிறாரு. இந்த 61 நாளைக்கு நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் உயிர் மீன், அதாவது நாட்டு மீன் இருக்குல்ல, அதை வாங்கி சாப்பிடுங்க. சின்ன போட்டில் போயிட்டு வரும் அந்த மீனை வாங்கி சாப்பிட்லாம். மெயினாக எந்த மீனில் அதிகமாக உட்காந்துருக்கோ அந்த மீனை வாங்கி சாப்பிடுங்க. அந்த மண்டையை பார்க்கும் போது அப்படியே க்ளீன் பண்ணி அப்படியே குழம்பு வச்சு ஒரு பிடி பிடிக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் நம்ம வீட்டில் அவ்வளோ பெரிய மண்டை சமைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை விட்டுட்டேன். அப்படியே அந்த மீன் துண்டை அண்ணன் ஸ்லைஸ் போடும்போது உள்ளே அந்த செனைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த செனை இருக்குது பாருங்கள், அதை எடுத்து சமைக்கலாம்னு தோணுது. ஆனால் நம்ம மீன் வாங்கலையே. நம்ம வாங்கின மீன் வேறு மீனுங்க, விண்மீன் மாதிரி நம்ம வாங்கின மீன் வேறு மீன். அண்ணன் அப்படியே அடுத்த ஸ்லைஸ் போட ஒவ்வொரு ஸ்லைஸுக்கு ஒன்று இலைச்சல் இல்லைமா, அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ். ஒவ்வொரு துண்டு வெட்டும் போதும் அந்த ரத்தம் பாருங்கள் அழகாக எப்படி அழகாக கீழே உழுகுது. இது மாதிரி தான் நம்ம மீனை வாங்கி பார்த்து நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி சொல்கிறேன், மீன் ரெட்னஸாக இருக்கணும், பிடிச்சா ஸ்டிஃபாக இருக்கணும். நம்ம வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள். வணக்கம். எல்லாரும் மறக்காமல் பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.